ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் நெக்ஸ்ட் கோச்சிங். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஸ்எஸ்சி 2025 கேட்ட பர்சன்டேஜ் கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கொஷின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். சரிங்களா? அதாவது இந்த கொஷின் பாருங்களா, இருக்கிறதுலே ஒரு மொக்கையான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 300 இஸ் 45 கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னால் அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்? டோட்டல் முழுசாக இருக்கிறத கீழே போடும். அப்போ இதில் எது டோட்டல்? 300. அப்போ அவனை கீழே போடும். எது கூட கம்பேர் பண்ண போகிறோம்? 45 கூட. அப்போ அவனை மேலே போடும். இன்ட்டு 100 டோட்டல் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 15%. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஒரு மொக்கையான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஷினுக்கு நமக்கு எடுத்துருக்க வேண்டிய டைமை பார்த்ததுமே அடிக்கிற மாரி 1 செகண்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது பர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டலை கீழே போடு, மேலே வந்து எதை கம்பேர் பண்ணுறோன்னு அவனை மேலே போடு, சைடில் இன்ட்டு 100 போடு, ஆன்சரை 2 செகண்டில் போடு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் 60% ஆஃப் நம்பர் இஸ் 48, வாட் இஸ் த நம்பர்னு கேட்குறாங்க. அதாவது 60% நம்பர் தான் 48. அப்போ அந்த நம்பர் கேட்குறாங்க, ஏதோ ஒரு நம்பர் 100ன்னு வச்சுக்கோமே. 100 60% தான் 48ன்னா அப்போ அந்த உண்மையான நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன இருக்கும்? முழுசாக இருக்கும். முழுசுனா என்ன? 100%னாலே 100 தான் ஃபுல்லு. கரெக்டா? 60%ன்னா என்னது? அது அந்த 100ல் 60% தான் அவன். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம 100% தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ அவன் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க. சிம்பிளாக அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 1 0 கேன்சலு, 6 8 டைம்ஸு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 80 வந்துடும். சரிங்களா? அப்போ இத்தனை பர்சன்டேஜ் தான் இவன். அப்போ முழுசு எவ்வளோ? ஓகேங்களா? அப்போ சும்மா நானே போகிறேன் பாருங்களா. எக்ஸ் பர்சன்டேஜ் தான் 100ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ முழுசுக்கு நம்ம டோட்டல்னு வச்சுப்போம். டோட்டல் எவ்வளோவுக்கு நம்ம ஒய்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. இது ஃபார்முலாலாம் போடணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக போட்டுடலாம். 60% தான் 48. அப்போ முழுசு எவ்வளோ? முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இது உட்காந்து நம்ம ஃபார்முலா போடணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வெறும் 5 செகண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 5 செகண்டில் ஒரு மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட்? இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தால் இந்த 18% கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம அழுவக்கூடாது. ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி செம்ம இந்த மாதிரி மட்டும் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எது சின்னதாக இருக்கா பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லீஸ்ட் தானே கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 20% 380. இதில் 10% எவ்வளோ? 38. அப்போ 20% எவ்வளோ? 76. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், 25% 300 கேட்குறாங்க. அப்போ 100%ல் 25% 4 பங்கு. அப்போனா இப்போ நான் டிவைட் பை 4 போட்டுடலாம். 4 போட்டோம்னா 7 4 28, 5. அப்போ இவன் 75 வரான். அப்போ லீஸ்ட் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 76 இருக்காது, ஏன்னா 75 வந்துடுச்சு. கரெக்டாக? இப்போ இது பாருங்கள், 30% 240 கேட்குறாங்க. அப்போ இது நம்ம எப்படி போடலாம்? 30%னா என்னது? 10% 24. அப்போ 30% 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 72. அப்போ இதோட ஆன்சர் 72. அப்போ கண்டிப்பாக 75 இருக்க மாட்டோம். நம்ம ஏவை செக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இப்போ 18% ஆஃப் 450 கொடுத்துட்றாங்களா? 18% ஆஃப் 450. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை 18 பிரிச்சிடலாம். 10% ப்ளஸ் 8% பிரிச்சிடலாம். வாயாலே போடலாம். 450 இருக்கா? 10% 450 எவ்வளோ? 10% 45. அப்போ இங்கே 8 கொடுத்துருக்கான். உட்காந்து 8 கண்டுபிடிக்கக்கூடாது. அப்போ 1% எவ்வளோ பார்க்கணும்? 1% எவ்வளோ? 4.5. கரெக்டாக? அப்போ 2% 9. அப்போ இந்த 8 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? 10 நமக்கு ஆல்ரெடி தெரியும், 45. அதுலேருந்து இந்த 2% மைனஸ் பண்ணால் 9. அப்போ 36. 8% வேல்யூ 36ன்னு போடலாம். ஸோ இதோட ஆன்சர் 81. அப்போ கண்டிப்பாக இவனும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இது ஒரு ஏபி ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்லாம் நமக்கு தேவையில்லை. சம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம் மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடை
ஒரு 10-15 சம்மு போட்டால் தான் உங்களுக்கு இந்த மெத்தட் மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பை 25%. இந்த கீவேர்ட் தான் முக்கியம். நான் கொடுத்துருக்கேன் இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ டிக்ரீஸ்னா மைனஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பை 25%. ஏன்னா 25% எப்படி ஆகலாம்? 25/100 ஆகலாம். கரெக்டாக? இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/4 வரும். ஓகேங்களா? அப்போ 30% அப்படின்னா 3/10 வரும். 50% அப்படின்னா 50/100 வரும். அதை 1/2 போடுவோம். சரிங்களா? ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்? இந்த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ்ன்றான். அப்போ இந்த 1/4 இப்போ இங்கே இன்க்ரீஸ்ன்றான். அப்போ ப்ளஸ்ன்னு போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தா வெறும் if the price of product increase by 25%, by what percent should the consumption be reduced to keep the expenditure same? அதாவது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சேமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்தா இந்த மாடல் வந்தாலே என்ன பண்ணோம்னா அந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஸ்டெப் 1. இன்க்ரீஸ்னு கொடுத்தா ப்ளஸ் போடணும், டிக்ரீஸ்னு கொடுத்தா மைனஸ் போடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்கா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ரெடியூஸ். அப்போ கண்டிப்பாக ரெடியூஸ்னால் இங்கே மைனஸ். அப்போ இந்த 1 என்ன பண்ணணும்? 1 அப்படியே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்ன்றானா ப்ளஸ்ஸை போட, நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்ன்றானா மைனஸை போட. இதோட பை கீழே என்ன பண்ணோம்னா இதை அப்படியே கூட்டி போடணும். இங்கே 4 ப்ளஸ் இருக்குது. நான் வச்சுக்கோ, மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும். 4 + 1 எவ்வளோ? 5. அப்போ -1/5. சரியா? இதுதான் இதோட இது. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ரெடியூஸ் ஆனது. இவனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகேவா? இது எப்படி மாற்றுறது அப்படின்னா -1/5 × 100. 100ஆல் கண்டினியூ பண்ணால் பர்சன்டேஜ் வரும். 20%. அப்போ ஆன்சர் என்னது? 20%. ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு பொருள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலுக்கு வரும். இதான் அதோட கான்செப்ட். இந்த மாதிரி கேட்டாலே அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றத ஃப்ராக்ஷனில் எழுது. இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பாரு. இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸாக போடு, டிக்ரீஸ்னா மைனஸாக போடு. ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக கேட்குறாங்களாம் பாரு. ஸோ ரெடியூஸ்னா மைனஸை போடு, இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸை போட்டு கீழே டோட்டலை அதை கூட்டி போடு. ஓகேவா? ஸோ சிம்பிளாக போடலாம். ஸோ இந்த சம்மு கொஞ்சம் உங்களுக்கு குழம்பும். நான் நெக்ஸ்ட்டு மெத்தட் போடுறேன். நெக்ஸ்ட்டு இதேமாரி இன்னொன்று சால்வ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின் பாருங்க. The price of pulses has increased by 45%. By what percentage the increased price of the pulses should be reduced so that the price of pulses remains unaltered? பார்த்தீங்களா? அதே மெத்தட். அப்போ என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் அப்போ ப்ளஸ் 45% எப்படி எல்லாம் 45/100. அப்போ இது 9 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. அப்போ இதோட இது ஒன்று ப்ளஸ் 9/10. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? மைனஸு. அப்போ அதை அப்படியே 9 போட்டணும். என்ன பண்ணோம்? இதை கூட்டணும். 10 + 9 அது 90. ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? பர்சன்டேஜில் பண்ணோம். இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? போட்டால் நமக்கு ஆன்சர். சரி, நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக போடலாம். சரிங்களா? உட்காந்தே நம்ம கூட்டிகிட்டு இருக்காங்க. இது இந்த 19 நம்ம 20 ஞாபகம் வச்சுப்போம். எவ்வளோ? 20 ஞாபகம் வச்சுப்போம். இந்த 9 × 100 எவ்வளோ? 900. 900/20. 0 0 2 அடித்தா 45. சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது 45/100 எவ்வளோ? 9 டைம்ஸ் 20 டைம்ஸ் தானே வரும். நான் 10ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா? அதாவது இது எப்படி எல்லாம் ப்ளஸ் 9/20 ஏலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது இங்கே ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம -9 இதை கூட்டிக்கணும். 29. கரெக்டுங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணக்குள்ள சரியாக பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டைம் போகும். ஓகேங்களா? இப்போ 9/29 × 100 போட்டுக்கலாமா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? ரவுண்டாக மாற்றிப்போம். 29 13 ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? நம்ம தேவை ஆன்சரு. அதை வந்து நமக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம போட போகிறதில்ல. ஸோ ஆன்சர் தான். ஸோ அதனால் இதை நம்ம 13 வச்சுப்போம். 9/30 × 100 வச்சுப்போம். 0க்கு 0 கேன்சலாக, இதுக்கு 3 கேன்சல். அப்போ 30. அப்ராக்சிமேட்டாக 30ன்றது இங்கே தான் இருக்குது. அப்போ இவன் தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு சம்மை எந்த அளவுக்கு ஈஸியாக போட முடியும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட கற்றுக்குங்க. உட்காந்துட்டு நம்ம இதுவே 9/29 × 100ன்னு போட்டு இதை அடித்து சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப பெருசாக போகிறதுக்கு சிம்பிளாக இப்படி போட்டு போயிடுவோம். சரிங்களா? நமக்கு தேவை ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A population falls by 12%.
இந்த ஃபால்ஸ்னா என்ன டிக்ரீஸ் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் இயர் பை வாட் பர்சன்ட் மஸ்ட் இட் இன்க்ரீஸ்ன்றா இந்த செகண்ட் இயர் ஸோ தட் அட் எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஆக்சுவலி சேம் அஸ் த ஒரிஜினல். பார்த்தீங்களா? அப்படின்னா அது டிக்ரீஸ் ஆகலாம் மறுபடியும் ஒரிஜினல். அப்போ டிக்ரீஸ் இன்க்ரீஸ்னாலே இருக்குன்னா ஒரிஜினல் இந்த வேலையை நான் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 12% ஃபால்ஸ்ன்றோம். அப்போ நான் மைனஸு 12%, 12/100 எழுதலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 3 4s are 12, 25 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறான்? இன்க்ரீஸ்ன்றான். அப்போ இன்க்ரீஸ்னால இந்த ப்ளஸ் போடு. ஓகே, ப்ளஸ் 3 போடு. இப்போ 3 மைனஸ் 25. ஓகேங்களா? 25 மைனஸ் 3 நல்லா கவனிச்சுங்க, மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? 22ன்னு வரும். அப்போ இதனால் இது 3/22 இன்ட்டு 100. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபையாக சால்வ் பண்ண பார்ப்போம். அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். இந்த 20ன்னு வச்சுப்போம். 20ன்னு வச்சோம் அப்படின்னா இது 5 டைம்ஸு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 15% வருது. கரெக்டாக? ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 14.6 13.6 இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். 2 டைம்ஸ் பண்ணால் 11, இது ஒரு 50. கரெக்டாக? இப்போ 150/11, 111 இஸ் 11, 4 டைம்ஸு 0. ஓகேவா? 3 டைம்ஸு அப்போ 30 முடிஞ்சு போச்சு. திடீர்னு அந்த மாதிரி ஸ்டெப்பு வரலாம் அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்டெப்புக்கு போயிடணும். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியணும். ஓகேவா? இந்த ஏபி ரூல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது ஆக்சுவலாக நீங்கள் வேறு மாதிரி போடுவீங்க, இனிமேல் அதை போடாதீங்க, இந்த மாதிரி போடுங்க. மேக்ஸிமம் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷினை 1 நிமிஷத்தில் முடிச்சிடணும். நீங்கள் அந்த 1 நிமிஷம் தானாலே நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம். 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா 100% நீங்கள் பாஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஏரியா வால்யூம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். ஓகேவா? கொஷின் ஃபஸ்ட்டு படிப்போம். A circular iron plate of radius na 24 cm is heated and the radius increased by 1.8%. What is the approximate percentage increase in its area? ஓகேங்களா? இது ஒரு சர்க்குலர் பிளேட். சர்க்குலர்னால என்னது? இப்போ ஏரியா ஃபார்ம்ல என்னது? 4πr². ஓகேங்களா? இதில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. உட்காந்துட்டு நம்ம மாட்ட உட்காந்து ரேடியஸ் வந்து 24 இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த ரேடியஸ்லேருந்து 1.8% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் வெரி 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 சிம்பிளான ஒரு ட்ரிக்கை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த ஃபார்முலா மட்டும் தெரியணும். அதாவது சர்க்கிள் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? r². என்ன இருக்குது? r². அதாவது அந்த ரேடியஸ் ஸ்கொயர். நம்மளே ஜஸ்ட் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏரியா 100ன்னு வச்சுப்போம், வோல்டு. ஓகேவா? இப்போ ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஏரியா வால்யூம் அதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் படிங்க. Circular iron plate of radius 24 cm is heated and its radius increased by 1.8%. What is the approximate percentage increase in its area? இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இந்த மாதிரிலாம் கேட்டால் ஒரே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நான் வச்சுங்க. x + y + xy / 100. இதான் அந்த ஃபார்முலா. ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான், இன்க்ரீஸ் கொடுத்துருக்கானா டிக்ரீஸ் கொடுத்துருக்கானா பார்த்தா போதும். இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போடணும், டிக்ரீஸ்னால் மைனஸ் போடணும் இதில். ஓகேவா? ஃபார்முலா படி. இப்போ என்ன 1.8 கொடுத்துருக்கானா எக்ஸுக்கும் 1.8 வச்சுக்கோங்க, ஒய்க்கும் 1.8 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஃபுல்லாக என்ன இருக்குது? இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் தான். அப்போ 1.8 + 1.8 + 1.8 × 1.8 / 100. சரிங்களா? இந்த 1.8 இந்த 1.8 கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 3.6. ஓகேங்களா? 3.6 ப்ளஸ் இந்த 1.8 இது மேலே பண்ணோம்னா 3.6 × 100 வருமா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். சரிங்களா? பண்ணால் வரும் 360 + 3.6/100ன்னு வருமா? இப்போ வந்து 363.6/100ன்னு வந்துருமா? சரிங்களா? இப்போ இங்கே என்னது 100ன்னுக்குதா? அப்போனா அது இன்னும் 2 0 தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 3.636ன்னு வந்திருக்கும். அப்போ என்ன ஆன்சர்? 3.64%.
ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100, அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மெத்தட் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இதில் நம்ம இந்த சம்மில் 24 சென்டிமீட்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாமலே இந்த ஆன்சர் நம்ம போட்டோம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தட்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere increases by 40%, 44%, by what approximate percentage does the radius increase? ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது? ஸ்பியர் ஃபார்ம்லானது, ஏரியா ஃபார்ம்லானது, சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்ம்லானது 4πr². இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், 5 செகண்டில் இந்த ஆன்சர் போட்டலாம். ஓகேங்களா, அதாவது ஒரு ஏரியா, ஸ்பியரோட ஏரியா வந்து 100ன்னு வச்சுப்போம், 44% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 144 ஆகுது. இப்போ ஓல்டு நியூ, இது ஏரியா. இப்போ இதோட ரேடியஸ், என்னடா இது ரேடியஸே கொடுக்கலையே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்க வேணாம். இங்கே என்ன இருக்குது? R² இருக்குது. 6² இந்த 4πலாம் கண்டுக்க தேவை, R² இருக்கா? அப்போ இங்கே 100னா அப்போ என்ன வந்திருக்கும்? R². 10 தானே வந்திருக்கும், 10² தானே 100. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? 12² தானே 144. வெறும் அந்த R² வச்சு மட்டும் நம்ம போட்டாச்சு. இது ஷார்ட்கட். ஓகேவா? என்ன இது ஃபார்முலா படி போல் அப்படிலாம் கேட்காதீங்க. இது ஷார்ட்கட். எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போட முடியுன்ற ஒரு ஷார்ட்கட்டை தான் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்? பை வாட் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ப்ளஸ் த ரேடியஸ் இன்க்ரீஸ் தான் கேட்குறான். அப்போ நமக்கு இந்த ரேடியஸ் தான் தேவை. அப்போ 10லேருந்து எவ்வளோ ஏறிக்கிறான்? 2 ஏறிக்கிறோம். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடினா அர்த்தம் 10 முழுசு இதில் எவ்வளோ? 10. ஓகேவா? அந்த 10லேருந்து தானே போச்சு. அப்போ அவன் கூட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 10க்கும் 2க்கும் கம்பேர் பண்ணி 100ஆல் இது பண்ணிடணும். அப்போ அடித்தா 10 வரும். அப்போ 20%. ஆன்சர் என்னது? 20%. சிம்பிளாக போட்டு முடிச்சாச்சா? வேறு எதனா நம்ம யூஸ் பண்ணோமா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோமா? எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு ஏரியா நம்மளே ஒரு அசூம் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்தோம். அப்புறம் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சி போட்டாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு மைண்டுக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகேங்களா? இந்த சம் பார்ப்போம். த ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் இஸ் increased by 20%. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் இஸ் இன்க்ரீஸ் பை 20% அண்ட் அகைன் இன்க்ரீஸ் பை 10%. வாட் இஸ் த நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா போட்டோம்ல, இதுதான் வந்து அந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. அங்கேயும் யூஸ் பண்ணோம், இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன இது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்றா பார்த்தியா? அப்போனா இது ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 20, செகண்டுக்கு ஒய்க்கு வேல்யூ 10, ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸான்னு பார்க்கணும். இப்போனா அது இன்க்ரீஸ், அப்போனா அது +20, இங்கே என்னது +10. ஓகேவா? இப்போ இதில் அப்ளை பண்ணுமா? 20 + 10 + 20 × 10/100. கரெக்டாக? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வர்றது 32%. சிம்பிளாக போட்டு முடிச்சாச்சா? ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த கொஷினை என் நம்பர் வாஸ் மிஸ்டேக்கன்லி இன்க்ரீஸ்டு பை 25%. சப்போஸ் 100ன்னு வச்சுக்குமே, அது வந்து 25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 125 ஆயிடுச்சு. ஆனால் அதை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம், 20% டிக்ரீஸ் பண்ணோம். அப்போ உண்மையாக என்ன இது 80 ஆக்கியிருக்கணும். ஆனால் என்ன ஆகுது? 125 ஆகிட்டோம். ஒரு 100ன்ற நம்பரை 80 ஆக்க வேண்டியதை 125 ஆகிட்டேன் நான். ஓகேவா? ஆனால் பை வாட் பர்சன்டேஜ் த ஃபைனல் ரிசல்ட் மோர் தென் த கரெக்ட் வேல்யூ. அப்போ கரெக்ட் வேல்யூ அது 80 தானே வந்திருக்கணும். ஆனால் நமக்கு 125 வந்துருக்கு. அப்போ எவ்வளோ விட அதிகமாக இருக்குது? 45 அதிகமாக இருக்குது. உண்மையாக எது வந்திருக்கணும்? 80 × 100 போட்ட ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ இந்த 0க்கு 0 கேன்சலாக 4 டைம்ஸு 5 டைம்ஸா 45 × 5, 45 2ஆக பண்ணால் 90, இப்போ 4ஆக பண்ணால் 180. அப்போ 275/4 அடித்தா 5 6.25, 56.25%. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? ஓகே, இதுதான் இன்றைக்கான சம்ஸு. ஸோ இன்றைக்கி ஒரு சம்மை எந்த அளவுக்கு ஒரு 30 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணலான்னு சொன்னதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நாளைக்கும் இதேமாரி ஒரு 10 கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. அதே மாதிரி பிரதீப் நெக்ஸ்ட் டைம் கோச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன் ரிட்டன் ஷார்ட் நோட்ஸ், ஓகேங்களா, ஆன் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 199 ருபீஸ்லேருந்து PDF ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரிட்டன் நோட்ஸ். சரிங்களா? இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.